பழமொழி 400 பற்றி பார்க்க போகிறோம். தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்று அழைக்கிறார். இந்த பழமொழி 400 முதுமொழி, உலக வசனம், மூதுரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பேர் சொல்லி அழைக்கப்படுகிறது. 17 கீழ்கணக்கு நீதி நூல்களில் திருக்குறள், நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் தான் பழமொழி 400. 17 கீழ்கணக்கு நூல்களில் நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நடப்பது, இனிமே நடப்பது, கார் நடப்பது, திருக்குறள், திருக்கடிகம் இதெல்லாம் வரும். நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் தான் பழமொழி 400. இது சங்ககால புலவர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்புகளும் புராண இதிகாச கதை நிகழ்ச்சிகளும் இந்த நூலில் காணப்படுது. இந்நூலை பண்டைய தமிழரின் பண்பாட்டை காட்டும் கண்ணாடி என்று அழைக்கலாம். இந்நூல் கரிகால் சோழன், பொற்கை பாண்டியன், பாரி, பேகன் வரலாற்று குறிப்புகள்லாம் உள்ளதால் இந்நூல் பிற்கால வரலாற்று ஆராய்ச்சியாளர்களுக்கு மிக்க துணையாக இருக்குது. இந்த நூல் பழமொழி 400. 17 கீழ்கணக்கு நூல்கள் அதிகமான வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த நூல். இந்த நூலில் மொத்தம் 34 அதிகாரம், 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளால் ஆனது. இந்த ஒவ்வொரு பாட்டு இறுதியில் ஒரு இலக்கிய பழமொழி இருக்குது. ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளா. இந்த 4 அடிகளில் முதல் 2 அடிகள் என்ன சொல்லுதுன்னா கூற வந்த கருத்தையும், 3ஆம் அடியில் முன்னிலை விழியும், 4ஆம் அடியில் ஒரு பழமொழி கொண்டு முடியுது. இந்நூல் கடல் வாழ்த்து பாடல் இந்த நூலில் கடல் வாழ்த்து பாடல் அருகதேவனை பற்றி கூறுது. இந்நூல் சமண சமயத்தை சார்ந்தது. பழமொழி 400. இந்நூலை இயற்றியவர் யாருன்னா மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார் என்பது ஆசிரியரோட இயற்பெயர் அல்ல. மூன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயரையும், அரையன் என்பது அரசனையும் குறிக்கும். இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை நாட்டை ஆண்ட அரசனாக இருக்கலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. இந்த மூன்றுரை அந்த நாட்டை ஆண்ட அரசனாக கூட இருக்கலாம் சொல்லிட்டு இந்த நூலோட ஆசிரியரை பற்றி திங்க் பண்ணுறாங்க. பழமொழி 400 நூலோட சிறப்பு மேற்கோள் என்னென்னா, ஆற்றுணா வேண்டுவதில் ஒன்றாகு மூன்றிலோயில், குரங்கினை கொல்லி கொடுத்து விடல், இடைத்தோறும் ஊறும் கிணறு